ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம இந்த ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு நன்றி. நம்ம இந்த சேனலில் நிறைய ஜோதிட விஷயங்களை நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த சீரீஸில் நம்ம ஜோதிட ஒவ்வொரு கிரகத்தோட நன்மை தீமைகளையும், ஒவ்வொரு கிரகத்தோட நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸும் அருமையான பரிகாரங்களும் சூட்சமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்டையும் ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த சீரீஸில் புதன் பகவானை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருடைய நன்மைகளை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், தீமைகளை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற மாதிரியான முக்கியமான பரிகாரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக புதன் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கிரகம் தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம், கணக்கு வழக்குகளுக்கு உரியவர், புத்திசாலித்தனத்துக்குரியவர், இளமையா இருக்கிறதுக்குரியவர், ஒரு நிபுணத்தன்மைக்குரியவர், இந்த மாதிரி நிறைய காரங்கள் புதன் பகவானுக்கு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ புதன் பகவானுடைய வலுத்தவங்க, புதன் பகவான் நல்லா இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்பவுமே ஒரு இளமையோட, ஒரு இளமை பொங்குற ஒரு புன்னகையோட இருப்பாங்க. எந்த நேரமும் ஒரு சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு நகைச்சுவை உணர்வோட இருப்பாங்க. யாரையாவது கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி உங்ககிட்ட போனால் நல்லா சிரிச்சு பேசுகிறாங்கன்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பீப்புள் எல்லாம் புதன் வலுத்தவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ புத பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்ல நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு பெருமாளை கால்குலேட் பண்ணிங்க. பெருமாள் எப்படி இருப்பார், இந்நேரமும் சந்தோஷமா, மனைவிகள் சூழ்ந்த, ஒரு நிறைய பக்தர்கள் சூழ்ந்த மாதிரி ஒரு சந்தோஷமா, ஒரு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு நல்லா நீட்டாக ராயலாக ரிச்சாக இருப்பார் இல்லையா, அதை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடை அலங்காரங்களோட நல்ல ரிச்சான ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு நல்ல பட்டு உடைகள் அப்படி பார்த்தா அப்படி நிறைய வாசனை திரவியங்கள் சூழ்ந்து பூசிக்கிட்டு நிறைய சுற்றிலும் நிறைய மக்களோட ஒரு சந்தோஷமா சிரிச்ச முகமா இளமையா ஜாலியாக இருக்காங்கன்னா புதன் வலுத்தவங்கன்னு அர்த்தம். இதை தாண்டி புதன் பகவான் தான் நரம்புகளுக்கு காரகம். நரம்பு ஸ்ட்ரென்த் மூளை எப்படி குருவுக்கோ அது போல இதயம் குருவுக்கு மாதிரி நரம்புக்கான காரகம் புதன் பகவான். ஸோ நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நரம்பு கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க, ஆண்மை குறைவுடையவங்க, ஒரு என்ன சொல்லணுமோ அதை போல்டாக சொல்ல தெரியாதவங்க, ரொம்ப நளினமாக இருக்கக்கூடிய ஆண்கள், ரொம்ப ஒரு மாதிரி இலகுவா அப்படியே ஒரு மாதிரி பூசிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அப்படியே வளைச்சி பேசிக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு குழம்பிக்கிட்டு ஒரு மாதிரி பெண் தன்மையோடு இருக்கக்கூடிய ஆண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே புதனுடைய நெகட்டிவ் காரகத்தில் இருக்காங்க. புதன் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது போல் அந்த ஒரு பாசிட்டிவ் கணக்கு போட தெரியாதது, கணக்கு பாடத்தில் ரொம்ப வீக்காக மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸு, அதே போல் ஒரு நிபுணம் தன்மை இல்லாதது, கணக்கிடும் தன்மை இருக்கணும். கணக்கு போடுறது வேற, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது வேற, ஒரு விஷயத்தை அணுகிற விதம், திறமை, இது எல்லாத்துக்கும் புதன் பகவான் தான் காரகமாக இருப்பார். ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு மைண்ட் செட்டு, அதே போல் நளினமாக இருக்கிறது, ஒரு நட்பு வட்டம் இருக்கிறது, கவர்ற மாதிரி பேசுறது எதுவுமே இல்லாமல் அவங்களையே ஒரு தனிமைப்படுத்திக்கிறது, ஒரு மாதிரி பூசி மூழ்கி இருக்கிறது, எதையுமே ஒரு சொல்ல வர்றதை கரெக்டாக நேராக சொல்லாமல் சுற்றி ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, இவங்க ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்களோ, இவங்க ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கூனி குறுகி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் அவங்களுக்கு ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் நிறைய இருந்து சந்தோஷமாக ரிச்சாக ராயலாக நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாசன் திரவியங்கள் வச்சுட்டு நல்ல பகட்டாக நல்லா இருந்த புதன் பகவான் அப்படி இருக்கிறவங்க, இந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்க, ரொம்ப வீக்காக பூசி மெழுகி குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ கூச்சமாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நன்மை நிலையை அடையிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், அதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ புதன் பகவானை ஒரு ஜாதகத்தில் நல்லா ஆக்கிக்கிறதுக்கு, நன்மைகளை அதிகப்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம் பெருமாள் வழிபாடு. ஸோ பெருமாளை நீங்கள் எந்த ரூபத்திலையுமே பெருமாளை ஒரு ஆடை இல்லாமலோ, ஒரு குறைந்த ஆடைகளோடையோ, ஒரு அலங்காரம் இல்லாமலோ பார்க்க முடியாது. எல்லா கோயில்லையும் குறைஞ்சபட்சமாக அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. இன்னும் பாடல்பட்ட சிவால திவ்ய தேசங்கள்லாம் அதோட கதையே வேறு. அப்படி ஒரு நீட்னஸ் இருக்கும். நல்லா ரிச்சாக ஈஸிலாம் போட்டு அப்படி சூப்பராக பச்சை கற்பூர வாசம். திருப்பதி வெங்கடாச்சலம் பெருமாளும் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு பெருமாளுக்கு உகந்த அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திவ்ய தேசமோ இல்லை ஏதோ ஒரு கோவிலில் நீங்கள் ரெகுலராக போய் வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மீசையை கம்மியாக வச்சுக்கிறது, ஒரு முகத்தை எப்போவுமே அழகாக நல்லா க்ரீம்லாம்
எல்லாம் போட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக ஒரு நல்ல பளிர்னு தெரிகிற மாதிரி கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் முகத்தை நல்லா ஆக்கிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த புதனுடைய காரகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் ஆரம்பிச்சிடும். ஸோ தாய் மாமாவோட ஆதரவு கிடைக்கும், கணக்கு போடுற நிபுணத்துவம் வரும், சிரித்து பேசுகிற எண்ணங்கள் வரும், இளமை அதிகமாக ததும்பும், ரொம்ப வயதான தோற்றம் மாறும். இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். மீசை இல்லாத நார்த் இந்தியன்ஸ்லாம் பாருங்கள், மேக்ஸிமம் மீசே இருக்க மாட்டாங்க. அந்த பசங்கள்லாம் பார்த்தா ஆனா பண்ணானே தெரியாது, பட் அவ்வளோ கலராக இருப்பாங்க. எல்லா பெரிய ஆட்களோட பசங்கள்லாம் பாருங்கள் அப்படி இருப்பாங்க. ஸோ மீசை வந்து ஏன் அப்படின்னா புதனுக்கு ஆப்போசிட், மீசைங்கிறது செவ்வாய். அப்போ அது செவ்வாய் பலத்தை அப்படி மீசை நீளமாக வச்சுருக்கிறவங்களாம் வீரத்தில் பலமாக இருப்பாங்க. ஆனால் ஃபினான்ஷியலாவோ ஒரு இளமையிலையோ நல்ல நீண்ட காலம் வாழ்கிறதுலாம் இருக்காது. அதனால் ஆண்மைத்தன்மையெல்லாம் இருக்காது. ஆண்மை குறைவுகள்லாம் வீக் ஆகிடுறது காரணமே வந்து புதன் வீக்காக இருக்கிறது தான். ஸோ அதனால் பச்சை பயிர் சாப்பிட்றது, அதே போல் மரகதம் அணியிறது, புதன் கிழமைகளில் மது மாமிசத்தை தவிர்க்கிறது, இதெல்லாமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். யாரையும் கேலி செய்யாமல், கிண்டல் பண்ணாமல், நையாண்டித்தனம் பண்ணாமல், அவங்க மனசை புண்படுத்தாமல் இருந்தாவே புதன் பகவான் ஆட்டோமேட்டிக்காக வலுவழிச்சிருவார். புதன் பகவானோட வீக்னஸில் ரொம்ப முக்கியமானது அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி கேலி சொல்கிறது. இந்த இப்போ பாடி ஷேமிங்லாம் இப்போ பண்ணுறாங்கல்ல, உருவ கேலிகள்லாம் சொல்லி இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் புதன் வீக்காக இருக்கும். கணக்கு வழக்கில் எங்கே லாக் ஆக போகிறாங்கிறது கன்ஃபார்ம். அவங்க ஜாதகத்தை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, அடுத்தவங்கள துன்புறுத்துறாங்க, ஏதோ ஒரு வார்த்தைகளால் அவங்கள கூனி குறுக வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கணக்கு, டாக்குமெண்ட்ஸு, பட்டா, சிட்டா இந்த மாதிரி கவர்மெண்ட் விஷயங்களில் எதுலையாவது போய் லாக் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் தெளிவாக இருந்துக்கோங்க. யாரையும் கேலி கிண்டல் நையாண்டி விஷயங்கள்லாம் மனசு புண்படுற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் வீக் ஆயிடுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அதே போல் திருவெண்காடு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப அருமையான வேலை செய்யும். திருவெண்காடு, மதுரை, அதெல்லாமே புதன் பகவானோட நல்ல ஆளுமை உடைய படம். மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் நீங்கள் போயிட்டு நல்ல அம்பாவை பார்த்து நல்லா வேண்டிட்டு வந்தீங்கன்னாவே புதன் பகவானோட ரிச்னஸ் உங்களுக்கு புரியும். அதே போல் மரகதம் வந்து ஒரு மோதிரமாக போட்டுக்கிறது, பச்சை கலர் அது ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, பச்சை பயிறு இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, பச்சை காய்கறிகள், பச்சை கலரில் இருக்கிற காய்கறிகள், பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்னஸ் கிடச்சி கொஞ்சம் பலம் அதிகமாகி இழந்து போன விஷயங்கள் எல்லாமே டெவலப் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரங்கள். அதே போல் சிறு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள், மாணவர்கள், குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க ஸ்கூலில், சின்ன குழந்தைங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது நோட் புக்கு வாங்கி கொடுக்குறது, பென்சில் பேனா வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் போய் பாருங்கள், அவங்க சந்தோஷப்படுவாங்க. பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் புதன் வந்து நல்லா டெவலப் ஆகிடும். எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, புதனுடைய அந்த காரகம், கமிஷன் வாங்குற அந்த வேலைகள், கனெக்ட் பண்ணி விட்டு கமிஷன் வாங்குறவங்க, புதன் ஜோதிடம் எல்லாமே புதன் காரகமும் நிறைய வரும். கணக்கு போடுற ஆற்றல், கணக்கிடும் திறமை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஜோதிட தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள், சொல்கிற பரிகாரங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சர்வ நிச்சயமாக இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்களை செய்யும். அது வந்து எந்த டவுட்டே கிடையாது. ஸோ இது போல் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இதெல்லாம் கம்மியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய சூட்சுமங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இணைஞ்சிட்டே இருங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு வேணும்னா ஏதாவது தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம். வாழ்க வளமுடன்.